இருசக்கர வாகனம் இப்படி அக்குவேறு ஆணிவேராக சிதறி கிடப்பதற்கு காரணம் சாலை விபத்து என்று நினைத்தால் அது தவறு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா. இவர் தன்னுடைய விவசாய நிலத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது தன்னுடைய இருசக்கர வாகனத்திலிருந்து ஏதோ சத்தம் வருவதை அறிந்தவர் வாகனத்தை சோதனை செய்த போது அதில் பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பிறகு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் இருசக்கர வாகனத்தின் பாகங்களை பிரித்தனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 6 அடி நீளம் கொண்ட கொம்பேரி மூக்கன் பாம்பு பிடிக்கப்பட்டது. உயிருடன் பாம்பை மீட்ட வீரர்கள் சாக்குப்பையில் அடைத்து காட்டுப்பகுதியில் விடுவிப்பதற்காக கொண்டு சென்றனர். நேர்முக தேர்வுடன் கூடிய தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த தேர்வுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. அதன்படி தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம், மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம், சட்டம், உயர்கல்வி, தமிழ் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் உதவி இயக்குநர், கணக்கு அலுவலர், கல்லூரி நூலகர், இயந்திரவியல் மேலாளர், கால்நடை உதவி மருத்துவர் உட்பட மொத்தம் 105 பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்பட உள்ளது. மேற்கண்ட பணிகளுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து சம்பந்தப்பட்ட துறையில் இளங்கலை பட்டம் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். தேர்வர்கள் 21 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருத்தல் அவசியம். நவம்பர் 18ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும், தமிழ் தகுதி, பொது அறிவு உட்பட தேர்வுகள் காலையிலும், கால்நடை அறிவியல், வேதியியல், மின் பொறியியல் உள்ளிட்ட தேர்வுகள் பிற்பகலிலும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் 28ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான தகுதி, வயது வரம்பு, கல்வி தகுதி, ஆதாரச் சான்றுகள், தேர்வு நடைமுறைகள், கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட விவரங்களை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். அதிகாலையில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் பெண்ணின் கை கால்களை கட்டி வீட்டில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்த துணிகர சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. வளசரவாக்கம் அடுத்த காரம்பாக்கம் பகுதியில் 50 வயதான சாந்தி தனியாக வசித்து வருகிறார். அருகில் உள்ள பகுதியில் மகள் வசித்து வருகிறார். வழக்கமாக காலை எழுந்ததும் தனக்கு செல்போனில் அழைக்கக்கூடிய தாய் சாந்தி அழைக்காததால் சந்தேகத்தில் அவருடைய மகள் வீட்டிற்கு சென்று பார்த்தார். அங்கு கை கால்கள் கட்டப்பட்டு மயக்க நிலையில் தாய் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். நிலையில் காவல்துறையினர் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டதில் கொள்ளை நடைபெற்று இருப்பது கண்டறியப்பட்டது. சாந்தியின் மகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 25 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரியவந்தது. அதிகாலையில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சாந்தி மீது மயக்க மருந்து தெளித்து அவருடைய கை கால்களை கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்து கொள்ளையை அரங்கேற்றி இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். மயக்கம் தெளிந்த பிறகு வாயில் அடைக்கப்பட்ட துணியால் சாந்தி மூச்சு திணறி மீண்டும் மயக்கமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் 200 ரூபாய் கட்டாயமாக வசூலிப்பதாக பக்தர் புகார் அளித்துள்ளார். 200 ரூபாய் வசூலிக்கிறாங்க. கனகசபையில இருக்கிற சுவாமியை நடராஜர் சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு கட்டாயமா வசூலிக்கிறாங்க. நடராஜர் இவங்க வியாபாரமா ஆக்குறாங்க. ஏற்கனவே வேறொரு குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஜெயசீலா அளித்த புகாரில் தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கனகசபையில் பக்தர்கள் ஏற தீட்சிதர்கள் சார்பில் 200 ரூபாய் பணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் கேட்டபோது தீட்சிதர்கள் சிலர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக சிதம்பரம் காவல் நிலையத்தில் பக்தை புகார் அளித்துள்ளார். உன் வேலையை பார்த்துட்டு போடி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னாலதான் எங்களுக்கு தொல்லையாவே இருக்கு, நீ எங்க வேணாலும் போய் பண்ணிக்கோ, எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசு கோயில் எல்லாம், கவர்மெண்ட் கோயில் எல்லாம் பணம் வசூலிக்கிறாங்க. அதெல்லாம் உன்னால போய் கேட்க முடியுமாடி அப்படின்னு கேட்டாங்க. பக்தர்களிடம் தன்னிச்சையாக பணம் வசூலிப்பது குறித்தும் மிரட்டல் விடுத்தது குறித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்து போட்டி நடத்திய உணவகம் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கோவை ரயில் நிலையம் அருகே ரயில் பெட்டி போன்ற வடிவில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் உணவகம் விளம்பர நோக்கிற்காக கடந்த புதன்கிழமை பிரியாணி போட்டி நடத்தியது. அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிடும் நபருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டது. மேலும் 5 பிரியாணி சாப்பிட்டால் 50,000 ரூபாயும், 3 பிரியாணி சாப்பிட்டால் 25,000 ரூபாயும் பரிசு என விளம்பரப்படுத்தியது. மேலும் பிரியாணி இலவசம் என தெரிவிக்கப்பட்டதால் கோவை மாநகர் மட்டுமின்றி கேரளாவில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். இதனால் கோவை ரயில் நிலையம், அரசு மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் நோ பார்க்கிங் பகுதியில் வாகனங்களை நிறுத்தியதற்காக போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்தனர். இந்த நிலையில் முன் அனுமதியின்றி பொது இடத்தில் மக்களை கூட்டியதற்காகவும் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதற்காகவும் தனியார் உணவகத்தின் மேலாளர் கணேஷ் என்பவர் மீது பந்தயசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் திமுக மாவட்ட செயலாளர் வீட்டு முன்பாக தீக்குளித்த திமுக பிரமுகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
மதுரையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் மாநகரி கணேசன் 73 வயதான இவர் ஆளுநர் RN ரவியை கண்டித்து போஸ்டர் ஒட்டியதுடன் அவரை மாற்றக் கோரி கடந்த ஆண்டு ஜூனில் தீக்குளிக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினுக்கும் அவர் கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தீக்குளித்தும் கட்சியினர் தனக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என கூறி அவர் வியாழக்கிழமை மீண்டும் தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சித்தார். மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் கோ தளபதியின் வீட்டு முன்பாக தீக்குளித்த அவர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான ஓநாய்களில் 4ஐ வனத்துறையினர் பிடித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பராய்ச் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 7 குழந்தைகள் ஒரு பெண் என மொத்தம் 8 பேரை ஓநாய்கள் கடித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஓநாய் கூட்டங்களால் சுமார் 30 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். ஓநாய்களை பிடிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வனத்துறையினர் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் கிராமத்திற்குள் 2 ஓநாய்கள் திரிவது ட்ரோன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. வனத்துறையினர் வைத்த கூண்டில் ஓநாய் ஒன்று ஏற்கனவே சிக்கியது. இந்நிலையில் மொத்தம் 4 ஓநாய்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 ஓநாய்களை பிடிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கிலாந்துக்கு சென்ற நிலையில் அவரது பணிகளை கவனிக்க பாஜகவில் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. படிப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரது பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக 6 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், இந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக UK புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரது சென்றிருந்த இந்த சூழ்நிலையில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய இந்த 3 மாதங்களுக்கு ஒரு குழுவை ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை வழிநடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் தலைமையில் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி, கனக சபாபதி, அதே போல மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம், ராமன் சீனிவாசன், கட்சியின் பொருளாளராக இருக்கக்கூடிய SR சேகர் ஆகியோர் 6 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. The coordinate committee will hold a discussion with the state core committee and take the decision about the party activities. கட்சியினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தற்போது இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒன்று கூடிய, அதாவது பாஜகவுடைய மாநில மையக்குழுவில் 16 பேர் இருப்பார்கள். அந்த மையக்குழு கூட்டமானது இவர்கள் தலைமையில் இயங்கி கட்சியின் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள். Each member of the coordinate committee will take look after 1 or 2 zones as to be decided by the state president and the convener of கோஆர்டினேட் கமிட்டி. அதே போல மாநிலத்துல அவங்க மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம் ஆகிய மத்திய மண்டலம் எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த மண்டலத்துல 1 அல்லது 2 பேர் கொண்ட குழு வந்து இந்த மண்டலங்கள் வாரியாகவும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கட்சியின் செயல்பாட்டை அடுத்த 3 மாதங்களுக்கு கவனித்துக் கொள்ளும் என்பதை தேசிய தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டாவின் தலைமையில் இந்த டைரக்ஷன் கமிட்டி ஆனது அருண் சிங் தேசிய பொதுச் செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பணியை கவனிக்க ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த 3 மாதத்திற்கு கட்சி பணிகளை கவனிப்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் ராம ஸ்ரீனிவாசன், SR சேகர், சக்கரவர்த்தி ஆகியோருக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜா தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு கட்சி பணிகளை இவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.